அங்கே பாரு செல்லுலேயே ஒருத்தன் குடும்பம் நடத்திக்கிட்டு வரான் பாரு. யோ, அவன் எங்கள் தெரு பையன் ஐயா. இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. அவன் பொண்டாடிக்கிட்ட அப்படி இப்படி ஏதாவது பேசிட்டு தான் இருப்பான். உனக்கு என்னையா வந்துச்சு? ஜூஸை குடியா. பஸ்ஸுங்களா இவன் மேலே தாங்க தப்பு, லாரி மேலே தப்பு இல்லைங்க. அவன் என்னங்க பண்ணுவான்? ஹைவேஸு இவன் குறுக்க செல்லு பேசிக்கிட்டே போயிருக்கான். ஒரே தூக்கிட்டானோ. இவன் பேர் திவாங்க. மேலோகத்துல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான், அதுவும் கடவுளுக்கு பிஏவா. ஆஹா, பூலோகத்துல மூர்த்தி கதை முடிஞ்சு போச்சு. கடவுளே, அவனுக்கு இன்னைக்கு விதி முடிஞ்சிருச்சா பாருங்க. அவன் பேர் என்ன சொன்ன? மூர்த்தி. அப்பா பேரு? அங்கமுத்து. அம்மா பேரு? லட்சுமி. ஊரு? கும்பகோணம். சரி, இன்னைக்கு மூர்த்தி ஒய்ஃபுக்கு வயிற்று வலி. மூர்த்தி மெடிக்கலுக்கு போகிறான், மருந்து வாங்குறான், மனைவிக்கு கொடுக்குறான், வயிற்று வலி சரியாக போகுது, அப்புறம் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னைக்கு மூர்த்தி உயிர் போகணும்னு நான் விதியில் எழுதவே இல்லையே. சரி, நீங்க விதியில எழுதாதது எப்படி உங்களை மீறி நடந்துச்சு? நான் எல்லாருமே கடைசி வரைக்கும் நல்லா வாழணும்னு தான் விதி எழுதியிருக்கேன். ஆனால் அந்த விதியவே மனுஷன் மதியால் மாற்றி அமைச்சிக்கிறான். அது அவனுக்கே ஆபத்தாக போயிடுது. சரி, அதை விடுங்க. செத்து போன மூர்த்தி இருக்கானே, அவனால 4 குடும்பம் உயிர் வாழுது. போனா போதும், அவன் வாழ்க்கைய கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி வைங்களேன். யோ, அதெல்லாம் நான் செய்யக்கூடாதியா? அதுக்கு எனக்கே அதிகாரம் கிடையாதியா? எனக்காக இதை மட்டும் செய்யுங்க ப்ளீஸ். யோ, அப்படிலாம் செய்யக்கூடாதியா? சரி, நான் உனக்காக ரிஸ்க் எடுக்கிறேன். அந்த லாரியவும் சேர்த்து ரீவைண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஆஹா, எனக்காக ஒருத்தன் வாழ்க்கையவே ரீவைண்ட் பண்ணி வச்சிங்களே, கிரேட். ஐயோயோ, இவன் மறுபடியும் செல்ல பேசிக்கிட்டே ரோட்டுக்கு வரான். இவனும் பேசிக்கிட்டே லாரியை இவ்வளவு வேகமா ஓட்டுறான். போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு மே 1 முதல் சம்பள உயர்வு. கொய்யால வாழ்ந்தா இப்படித்தாயா வாழணும். சரிதான் டாக்லி. இப்படி ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்ட முடியுமா? நினச்ச இடத்துல நிறுத்திட்டு தூங்க முடியுமா? ஆஹா, இவன் மறுபடியும் லாரி அடிபட்டு செத்துறான் போல. இந்த மைனா படம் பார்த்தேன், அந்த பொண்ணை தோளில் தூக்கிட்டு ஓடுறான் பாரு. அது மாதிரி எவனாவது ஓடுவாங்கிற? எத்தனை பொண்ணுங்களை தூக்கிக்கிட்டு என் ஊரில் நான் ஓடி இருக்கேன். இந்த விஷயத்தில் நீ கிளீனரு, நான் டிரைவரு. போச்சு போச்சு போச்சு, நீங்க ரீவைண்ட் பண்ணியும் பிரயோஜனமே இல்லை. எங்க நிறுத்துங்க. எப்போ பார்த்தாலும் பேசினதே பேசிக்கிட்டு வெறுப்பேத்துற நீ. வண்டியோட ஓட்டுற ராஸ்கல் அடிங்க சாவுகிறாங்க. அரஞ்சன்னா பணமாயிடுவேன். யார் ஏரியால வந்து இடிக்க பாக்குற? அப்பாடா, நல்லதா போச்சு, ரொம்ப நன்றிங்க. ஆஹா,
பூலோகத்துல பாலாஜி கதையும் முடிஞ்சுது. கடவுளே, பாலாஜி விதி இன்னைக்கு முடிஞ்சிட்டா பாருங்க. இன்னைக்கு பாலாஜி சாகணும்னு விதியில நான் எழுதவே இல்லையே. நான் மறுபடியும் கேட்குறேன், நீங்க விதியில எழுதுறது எப்படிங்க அப்புறம் நடக்குது? நான் யாரோட விதியும் பாதியிலேயே முடிக்கிறது இல்ல. எல்லாருக்குமே தீர்க்க ஆயுள தான் கொடுத்துருக்கேன். மனுஷன் செல்போனை கண்டுபிடிச்சது பெருமையான விஷயம்தான். ஆனா அதனால தானே அவன் உயிர் போச்சு. தினந்தோறும் தண்ணி அடிச்சதால தான் 25 வயசு பாலாஜி உயிரை இழந்தான். ஒரு காலத்துல மனித இனம் என்னோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த பூமியே அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அப்படி இருக்க அவங்க உயிருக்கு அவங்க தான் பாதுகாப்பு தரணும். என்னால தர முடியாது. இதுக்கெல்லாம் எது காரணம்னு நினைக்கிறீங்க? மனுஷனோட அறிவு தான் காரணம். எல்லாத்துக்குமே ஒரு எல்லையை வச்சேன். மனுஷனோட அறிவுக்கு மட்டும் ஒரு லிமிட் இல்லாம பண்ணிட்டேன். அதுதான் நான் பண்ணினதுலே மிக பெரிய தப்பு.